வணக்கம் நண்பர்களே, நம்ம பீரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வீடியோவில் தாவர அடிப்படையிலான உணவுகள் மூலம் நமது உடல் எப்படி இயற்கையாகவே கொலாஜனை உருவாக்குகிறது என்பதை பற்றி மிகவும் எளிமையாகவும் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸுடனும் பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோ முடிவில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் கூட இருக்கிறது. அதனால வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். இன்னைக்கு நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். முதல்ல வெஜிடேரியன்களுக்கு கொலாஜன் உற்பத்தியில இருக்கிற சிக்கல் என்னன்னு பாப்போம். அப்புறம் கொலாஜனை இயற்கையாகவே உருவாக்கும் 6 சூப்பரான தாவர உணவுகள். அதுக்கப்புறம் பிளான்ட் சப்ளிமெண்ட்ஸ் பின்னாடி இருக்கிற சயின்ஸ், முழு உணவுகளுக்கும் சப்ளிமெண்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். கடைசியா நாம டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள். இதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாப்போம். பகுதி 1. வெஜிடேரியன் கொலாஜன் பிரச்சனை. கொலாஜன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற மொத்த புரதங்கள்ல 30% கொலாஜன் தான். நம்ம தோல், எலும்பு, தசைநார்கள் எல்லாத்துக்கும் இதுதான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஆனா இங்க ஒரு வருத்தமான இயற்கை உண்மை என்னன்னா, நமக்கு 40 வயசு தாண்டும் போது ஒவ்வொரு வருஷமும் தோராயமா 1% கொலாஜனை நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம். இதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எப்படி கொலாஜன் குறையறத நாம எப்படி உணரலாம்? நம்ம சருமத்துல சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்கும், தசைகள் பலவீனமாகி அடிக்கடி வலிக்கும், தசைநார்கள் விரைப்பாகும், குறிப்பா மூட்டு வலி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், செரிமான கோளாறுகள் கூட வரலாம். இதெல்லாம் கொலாஜன் குறையறதோட அறிகுறிகள் தான். இதுல வெஜிடேரியன் உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் இருக்கு. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அசைவம் சாப்பிட்றவங்களை விட வெஜிடேரியன்ஸ்க்கு கொலாஜன் உற்பத்தி சுமார் 10% குறைவாகவே இருக்குதாம். ஏன்னா அவங்க உணவுல இருக்கிற அதிகப்படியான கார்போஹைட்ரேட், கொழுப்பு சிதைவை மாற்றி கொலாஜன் உற்பத்திய கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பகுதி 2. 6 முக்கியமான தாவர உணவுகள். அப்போ வெஜிடேரியன்ஸ் கொலாஜன் அதிகரிக்க என்னதான் பண்றது? அதுக்கான தீர்வு நம்ம அன்றாட உணவுகள்லயே இருக்கு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சீக்ரெட் இதுதான். நம்ம உடம்பு கொலாஜனை உருவாக்க நீங்க கொலாஜனை அப்படியே சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பில்டிங் கட்ட எப்படி செங்கல், சிமெண்ட் தேவையோ அதே மாதிரி கொலாஜனை உருவாக்க தேவையான அந்த பில்டிங் பிளாக்ஸ நம்ம உடம்புக்கு கொடுத்தாலே போதும். அதுவே கொலாஜனை தயாரிச்சுக்கும். அந்த பில்டிங் பிளாக்ஸ் கொடுக்கிற முதல் 2 உணவுகள் சிட்ரஸ் பழங்களும் பச்சை இலை காய்கறிகளும் தான். ஒரு நடுத்தர சைஸ் ஆரஞ்சு பழத்துல கொலாஜனை ஸ்ட்ராங்கா வைக்க தேவையான 75 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு. அதே மாதிரி கேல் கீரையில 120 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற குளோரோஃபில் கொலாஜன் அமைப்பு உடையாம அப்படியே பாதுகாக்குது. அடுத்த 2 உணவுகள் பெரி பழங்களும் நட்ஸும். பிளாக்கரன் மாதிரி பெரி பழங்கள்ல இருக்கிற ஆந்தோசயனின் கொலாஜனை அழிக்கிற என்சைம்ஸை தடுத்து நிறுத்துது. பூசணி விதை, சூரியகாந்தி விதை மாதிரியான நட்ஸ் மற்றும் சீட்ஸ்ல இருக்கிற ஜிங்க் சத்து கொலாஜனை ரொம்ப சுறுசுறுப்பா உருவாக்கவும் பாதுகாக்கவும் உதவுது. 5வது உணவு பூண்டு. 6வது அவகேடோ. பூண்டுல இருக்கிற சல்ஃபர் கலவைகள் உடம்புல வீக்கத்தை குறைச்சு கொலாஜன் உடையாம பாத்துக்கும். அவகேடோல இருக்கிற வைட்டமின் இ மற்றும் காப்பர் உங்க சருமத்தோட நெகிழ்வுத்தன்மைய ரொம்ப அழகாவும் ஆரோக்கியமாவும் மெயின்டைன் பண்ணும். தகுதி 3. தாவர சப்ளிமெண்ட்டுகளின் அறிவியல். சரி, உணவுகளை தாண்டி சப்ளிமெண்ட்ஸ் பக்கம் போனா சயின்ஸ் நமக்கு என்ன புது விஷயங்களை கொடுக்குதுன்னு பாப்போம். சந்தையில கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ்னு நிறைய விக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் மாட்டின் தோல் அல்லது மீன் செதில்கள்ல இருந்து தான் தயாரிக்கப்படுது. ஏன்னா உண்மையான தாவர கொலாஜன் அப்படின்னு ஒண்ணு இயற்கையில கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. ஆனா இங்கதான் சயின்ஸ் ஒரு மேஜிக் பண்ணிருக்கு. தாவர சர்க்கரைகளை புளிக்க வைப்பதன் மூலம் விஞ்ஞானிகள் பயோமிமெட்டிக் ட்ரைபெப்டைட் அப்படிங்கிற ஒரு அற்புதம் செஞ்சிருக்காங்க. இது மனித உடலோட டைப் 1 கொலாஜனை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். இதனால நம்ம செல்கள் இதை ஈஸியா ஏத்துக்கிட்டு கொலாஜனை உற்பத்தி பண்ண தொடங்கும். பகுதி 4. முழு உணவுகள் மற்றும் சப்ளிமெண்ட்களுக்கு இடையேயான ஒப்பீடு. இப்ப நம்ம முழு உணவுகளா இல்ல சப்ளிமெண்ட்ஸான்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே. பல பேருக்கு இது தெரியாது அல்லது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனா சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், இது மிகவும் முக்கியமான இம்பாக்டை உருவாக்கும் விஷயம். இந்த டேபிள கவனிங்க. விலங்கு சப்ளிமெண்ட்டுகள் மாடு அல்லது மீனிலிருந்து வருது. அது வெஜிடேரியன்களுக்கு செட் ஆகாது. ஆனா கொலாஜன் வி போன்ற பிளான்ட் சப்ளிமெண்ட்டுகள் தாவர சர்க்கரையிலிருந்து வருது. இது பக்கா வெஜிடேரியன். அதே சமயம் முழு உணவுகள் எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாம இயற்கையான சத்துக்களை அப்படியே நமக்கு கொடுக்குது.
பொதுவா மார்க்கெட்ல கிடைக்கிற விலங்கு கொலாஜனோட உறிஞ்சும் தன்மை, அதாவது அப்சார்ப்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா 57.8% தான். ஆனா இந்த தாவர அடிப்படையிலான வீகன் பூஸ்டுகளின் பயோமிமெட்டிக் அமைப்பு நம்ம செல்களோட டைரக்டா கனெக்ட் ஆகி இன்னும் சிறப்பா கொலாஜன் உற்பத்தியை தூண்டுது. இருந்தாலும் அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முழு உணவுகள் எப்போதுமே தனித்து நிற்கும். ஏன்னா அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் தனியா செயல்படுறதை விட ஒன்னா சேர்ந்து செயல்படும்போது அபாரமான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தாவர உணவுகள்ல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. இப்படி சயின்ஸ் பேக்ட் ஹெல்த் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி அப்டேட்ஸ் மற்றும் ரியல் வேர்ல்ட் நாலேஜ் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பவே பிரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்த வீடியோஸ்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல், சயின்ஸ், AI மற்றும் டெக் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். பகுதி 5 கொலாஜனுக்கான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள். வெறும் சாப்பாடும் சப்ளிமெண்ட்ஸும் மட்டும் பத்தாது, நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல்ல சில விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, வைட்டமின் C இருக்கிற உணவுகளோட பீன்ஸ் மாதிரி புரதம் இருக்கிற உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க. ஸ்டெப் 2, தினமும் குறைஞ்சது 8 கப் தண்ணீர் குடிங்க. நம்ம தோல் ஹைட்ரேட்டடா இருக்க இது ரொம்ப அவசியம். ஸ்டெப் 3, வெயில்ல போகும்போது மறக்காம SPF 30+ இருக்கிற சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சூரிய கதிர்கள் கொலாஜனை ஈஸியா டேமேஜ் பண்ணிடும். ஆரம்பத்துல ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை தவிர்த்துடுங்க. அதிகப்படியான சர்க்கரை நம்ம உடம்புல AGE அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கி நம்ம கொலாஜனை ரொம்ப ரஃப்பா விரைப்பா மாத்திடும். அப்புறம் அது ஈஸியா உடைஞ்சு ஸ்கின் சீக்கிரமே வயசான மாதிரி ஆயிடும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க உடம்பு கொலாஜனை உருவாக்க தேவையான சரியான உணவுகளை நீங்க தினமும் கொடுக்குறீங்களா? இல்ல உங்களோட இளமையான கொலாஜனை சத்தமே இல்லாம இழந்துட்டு இருக்கீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க. இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ், ஹெல்த், டெக்னாலஜி மற்றும் ரியல் ஃபேக்ட்ஸ் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இப்பவே பிரா இன்சைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை பார்க்க போகிறோம். அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வணக்கம்.